இது வரைக்கும் பண்ணது பயணம் கிடையாது. வெளி உலகத்தில் பயணம் பண்ணி இருக்கிறோம், ஓடிட்டோம், மாட்டிக்கிட்டோம், சிக்கிட்டோம். எதுல இங்கே பிரச்சனைகள் உண்மையிலே கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒட்ட வச்சின பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி இருக்கும். அது கூட நம்மளுக்கு புரியும். இம்பேலன்ஸாக இருக்கிற சுவாசம் பேலன்ஸுக்கு வரும். பேலன்ஸுக்கு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனம் கூட பேலன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு யோகி, ஒரு ஆமை அது எவ்வளோ சுவாசம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடத்துக்கு 6-7 சுவாசம் மட்டும்தான் எடுக்கும். அதனால தான் அதனுடைய ஆயுள் 300 வருடங்கள் இருக்குது. சுவாசத்தை பொறுத்து ஆயுள், அதுதான் கணக்கு. இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எத்தனை வருடங்கள் அப்படின்னு நம்ம ஜாதகத்துக்கு போனால் என்ன கேட்போம், எத்தனை வருடங்கள். ஆனால் வருடங்கள் கணக்கில் பூமிக்கு வரமாட்டோம், சுவாச கணக்கில் வந்துடுவோம். அதுதான் டெக்னாலஜி. நம்மளுடைய சுவாசங்கள் எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோமோ அவ்வளோ ஆயுஷு. மனிதன் பார்த்திங்கன்னா 15 to 18 சுவாசம் எடுப்பாங்க ஒரு நிமிடத்துக்கு. அதில் கூட விதவிதமான சுவாசங்கள் எடுப்பாங்க. எமோஷன்ஸாக இருக்கும்போது ஒரு விதமான சுவாசம், டென்ஷனாக இருக்கும்போது இன்னொரு விதமான சுவாசம், கோபமாக இருக்கும் பொழுது இன்னொரு விதமான சுவாசம். இப்படி நம்ம விதவிதமான சுவாச ஸ்டேட்ஸில் இருப்போம். நமக்கு முதுகு தண்டில் சக்கராசி இருக்கும். இது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும். இடா பிங்களா நாடிகள் இருக்கும். அதை 2 கிராஸாக இருக்கும். இந்த இடா பிங்களா நாடிகள் ஆக்டிவேஷனில் இருக்கும் ஜென்ரலாக மனிதனுக்கு. அதுவே சுவாசத்தை கவனிக்கும் பொழுது நமக்கு முதுகு தண்டில் இருக்கிற சுஷும்னா நாடி ஓப்பன் ஆகிட்டு ஆக்டிவேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் சுஷும்னா நாடி ஆக்டிவேஷனில் இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அந்த சுஷும்னா நாடி ஓப்பன் ஆன உடனே காஸ்மிக் எனர்ஜி முதுகுனால் உள்ள சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு க்ளீன் ஆகிட்டு இன்னும் நமக்குள்ளே இருக்கிற குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்கிலிருந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மையான மனித பயணம். இது வரைக்கும் பண்ணது பயணம் கிடையாது. வெளி உலகத்தில் பயணம் பண்ணி இருக்கிறோம், ஓடிட்டோம், மாட்டிக்கிட்டோம், சிக்கிட்டோம். எதில் சிக்கிட்டோம்? உடல் பாவனையில் சிக்கிட்டோம், குடும்பத்தில் சிக்கிட்டோம், வியாபாரத்தில் சிக்கிட்டோம், இந்த சொசைட்டியில் சிக்கிட்டோம், மற்ற மக்களுக்கு சிக்கிட்டோம். என்னைக்கு சுவாசத்தை கவனிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மேலே நம்ம அதிகாரம் கொண்டு வர்றோம். அது வரைக்கும் நம்ம மேலே அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது. சுவாசத்தை பிடிச்சா நம்மளுக்கு சுதந்திரம் வரும், இண்டிபெண்ட் ஆகிடுவோம். என்னைக்கு நம்ம மனதை ஜெயிக்கிறோமோ உலகத்தை ஜெயிச்சது போல். அவ்வளோதானே. ஒரு மனம் ஜெயிச்சா போதும், அனைத்தும் ஜெயிச்சது போல். யாரும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு சில பேர் தியானத்தில் பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின்ஸ் வந்தால் கரெக்டு. எதுக்குன்னா உள்ள வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அந்த பிரம்ம கிரந்தி உடைச்சிட்டு மேல் நோக்கி மறுபடியும் மரிபூரக சக்கரால இருக்கிற விஷ்ணு கிரந்தியை உடைச்சிட்டு இன்னும் மேல் நோக்கி வந்துடும். ஆக்னா சக்கரத்தில் ருத்ர கிரந்தி உடைச்சி நம்மளுக்கு 3வது கண்ணு ஓப்பன் ஆகும். இப்போ சிவனுக்கு மட்டுமே கிடையாது, எல்லோருக்கும் 3ஆம் கண்ணு இருக்குது. அது ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு குண்டலினி சக்தி ஏஞ்சி வரணும். தியானத்தில் மட்டுமே தடை ஏன் வருது அப்படின்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்குள்ளே நடக்கிறதுனால இந்த ருத்ர கிரந்தி ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு 3ஆம் கண்ணு வருது. அதனால தான் சிவன் என்ன சொல்லியிருக்கிறோன்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எதுக்குன்னா தடை இருக்குது அவருக்கு.
ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இதே தான் சொல்கிறாரு. நம்மளுடைய 2 கண்ணு மூடினாதான் 3வது கண்ணு திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு கண்ணு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இதே தான். எதில் போனால் அவங்க சொல்கிற லாங்குவேஜ் வேறு, சப்ஜெக்ட் இதே தான். இதுதான் மகான்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சுவாசத்தை பற்றியும், நம்மளுடைய பாடி டெக்னாலஜி பற்றியும், மனதை பற்றியும், சுவாசத்தை பற்றியும். அவுட்ரு கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் 4 ஸ்டேட்ஸ் இருக்கும். இப்போ இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னாக்கா இது அவுட்ரு கான்ஷியஸ். தட் இஸ் என்னுடைய மனம், என்னுடைய உறுப்புகள் எல்லாமே வெளிய உலகத்தில் இருக்குது. கண்ணு மூடினா இன்னர் கான்ஷியஸ், மனம் தெரியும் நம்மளுக்கு. கண்ணு மூடினா மனம் வேலை செஞ்சுக்கினே இருக்கும், வெளியே தெரியலன்னா கூட. எண்ணமற்ற நிலைக்கு வரும் பொழுது அடுத்த ஸ்டேஜ் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறோம். சுவாசம் இல்லைன்னா ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து இன்னொரு கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியாது. இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம இன்னும் தியானம் பண்ணுறோம் கண்டினியூவாக. அப்போ என்ன ஆகும்னா சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறோம். மனம் யார் அப்படின்னாக்கா, மனசே மாயா மிருகம்போ. மனம் ஒரு மாயா மிருகம். அதனால தான் சீதாதேவி தங்க டியர் இருக்காதுன்னு தெரிஞ்சு கூட கேட்டாங்க. அது மாயை, தங்கத்தில் இருக்காது பூமி மேலே. அந்த மாயையில் போய் விழுந்துட்டு ராவணாசருக்கு சிக்கிட்டாங்க. அதே போல் மனம் நம்மளை ஒவ்வொரு இடத்துல சிக்க வச்சிடும். என்னைக்கு நம்ம தியானத்தில் உட்கார்றோமோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக மனமுடைய ஆட்டம் குறைஞ்சிரும். இப்போது உங்களுக்கும் ஃபோன் இருக்குது, எனக்கும் ஃபோன் இருக்குது, கனெக்ஷன் இல்லை, அப்போ பேச முடியாது, கனெக்ஷன் கிடையாது. அதே மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நமக்கும் தேவை இருக்குது. ஆனால் நமக்கு தியானம் என்ற கனெக்ஷன் கிடையாது. எப்போ தியானம் செய்கிறோமோ அவங்களோட தொடர்பு வரும், அவங்க கான்டாக்ட்ஸில் இருப்போம். பூமி மேலே பேரண்ட்ஸ் எப்படி தேவைப்படுதோ அதை மாதிரி ஆன்மீக பிரயாணத்தில் அவங்களுடைய சகாயம் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தேவைப்படும். அப்பொழுது தான் நான் யார், நான் எதற்காக இங்கே வந்தேன் தெரியாமலே நான் ஒரு அம்னேஷியா பேஷண்ட் ஆகிட்டேன். அம்னேஷியான்னா தெரியும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரியும். தான் மறந்து போயிடுவா, தான் யாருன்னு தான் மறந்து போயிடுவா. பூமிக்கு வந்தால் நம்மளுடைய நிலைமை கூட அதே தான். நான் யார், நான் எதுக்கு வந்துட்டேன்னு மறந்து போயிட்டு இங்கேயே நம்ம மயங்கிட்டு அங்கேயே மாட்டிக்கிட்டு அட்டாச் ஆகிட்டு அந்த சூழ்நிலைகளில் துக்கம் வந்தால் துக்கம் வருது, பயம் வந்தால் பயம் வருது. ஃபைனலாக சுவாசத்தை பற்றி சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய லங்ஸில் 3 crore எயிர் பெலூன்ஸ் இருக்கும். அதில் மனிதன் யூஸ் பண்ணுறது 50 lakhs தான். சுவாசத்தை கவனித்தால் 2 crore எயிர் பெலூன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஆக்சிஜனு நம்மளால் எடுக்க முடியும். மகான்கள் பார்த்திங்கன்னா மலைகள் போகும்போது கூட மேலே போகும்போது நம்மளுக்கு சுவாசத்தை கஷ்டமாயிடும். ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மகான்கள் சிலிண்டர் தேவை கிடையாது. எதுக்குன்னா அவங்க தியானத்தால் அவங்களுடைய லங்ஸ் நல்லா வேலை செய்யும். அவ்வளோ ஆக்சிஜன் எடுக்கும் பொழுது நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆக்சிஜன் ரத்தத்தோடு கலந்து எல்லா ஆர்கான்ஸுக்கு போகும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்கான்ஸும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு தேவைப்படும். தியானம் பண்ணால் நம்மளுக்கும் தேவைப்படாது. எங்கே போனால் கம்மியான ஆக்சிஜன் இருக்கிற இடங்களில் கூட நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு கூட இருக்கும் பொழுது கூட நம்மளுக்கே கிடைக்கும் ஆக்சிஜன். தியானம் பண்ண என்ன ஆகும் இன்னும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காஸ்மிக் எனர்ஜி உச்சி மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சப்ஜெக்ட் பேஸு சப்ஜெக்ட். ஆனால் தியானம் பண்ண ஆக்சிஜனோடு சேர்த்து காஸ்மிக் எனர்ஜி மூக்கு வழியாக நம்மளால் எடுக்க முடியும். அடுத்த ஸ்டேட்ஸ் இதெல்லாம் அவங்கவுங்க தியானம் பண்ணும்போது உணரும்போது அவங்களுக்கு புரியும்.
அடுத்த பிரச்சனைகள், சால்வேஷன்ஸ் இல்லை, எப்படி பண்ணுறது அப்படின்னு போகும் பொழுது இங்கே ஒரு விஷயத்தை ஞாபகம்ல வச்சுக்கணும். நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். தியானம் பண்ணும்போது மட்டுமே எனக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது, நான் அதை சரியாக புரிஞ்சிக்கல, என்னால் முடியும் என்ற தைரியம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம பிரச்சனை இல்லைன்னா கூட அது நம்ம பிரச்சனையே இல்லைன்னு கூட புரிஞ்சுக்குவோம். இங்கே பிரச்சனைகள் உண்மையிலே கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒட்ட வச்சின பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி இருக்கும். அது கூட நம்மளுக்கு புரியும். கடைசியாக ஒரு கதை சொல்லிட்டு நம்மளுடைய செஷன் நம்ம முடிச்சிடலாம். ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், டைம் சரியில்லை, அதனால் எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, அப்படி இப்படின்னு ஜென்ரலாக பேசுவோம் அந்த வார்த்தை. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டைம் சரி இல்லாத நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான், அது கரெக்டு டைம் தான் நினைக்கிற சமயத்தில் ஒவ்வொரு தேவதை வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து ஆதிலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி எல்லாமே இருந்ததானே. வீடு நல்லா இருக்கும். அஷ்டலக்ஷ்மி என்ன எல்லாமே வேணும். குழந்தை வேணும், வளம் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், சாப்பாடு வேணும், அனைத்தும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த அஷ்டலக்ஷ்மி அவங்க ஒவ்வொருத்தராக வெளியே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு. கடைசியில் தைரியலக்ஷ்மி போகும்போது மட்டும் இவர் சொல்கிறாரு, அவங்க எல்லாம் போனால் பரவாயில்லம்மா, நீ ஒன்று மட்டும் நீங்கள் இருங்க, எங்கள் கூட தைரியம் இருந்தால் போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த அம்மா உள்ளே போயிருக்காங்க. அவங்க உள்ளே போன உடனே எல்லாரும் உள்ளே போயிருக்கிறாங்க. தைரியம் எங்கே இருக்குமோ அஷ்டலக்ஷ்மி அங்கே தான் இருக்கும். அந்த தைரியம் எப்படி வரும் அப்படின்னா தியானம் பண்ணாதான் தைரியம். தீயன்னா ஆன்மசக்தி. ஆன்மசக்தி இருக்கிற இடத்துல தைரியம் இருக்கும். தைரியம் இருக்கிற இடத்துல அனைத்தும் இருக்கும். இது பௌதிக அஷ்டலக்ஷ்மி இருக்கும். ஆன்மீகமாக போனால் அது அஷ்டசித்திகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மீக அஷ்டலக்ஷ்மி அது. இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம சுவாசத்தை பற்றி, மனது பற்றி, தியானத்தை பற்றி, அதனுடைய பெனிஃபிட்ஸு பற்றி, இதெல்லாமே தியானத்தால் தான் வரும். ஃபைனலாக ஒரு பூமி மேலே குடும்பத்தோட, விஸ்வத்தோட, இயற்கையோட, எல்லாத்தோட நம்ம ஈஸியாக போக முடியும், லேஸாக போக முடியும், ஹாப்பியாக போக முடியும், கொண்டாட்டமாக இருக்க முடியும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.